வெல்கம் டு இம்ரான் வ்ளாக்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சுருளி ஃபால்ஸில் இருக்கோம். இங்கேருந்து இப்போ கிளம்பி எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி போக போகிறோம். ஆண்டிப்பட்டி போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா லோக்கலில் சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இங்கேருந்து மறுபடியும் பஸ் எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா கம்பம் சென்டர் போயிட்டு சென்டரில் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி போகிறது தான் பார்த்தீங்கன்னா இப்போ டாஸ்க்கு. மதுரை சென்டர் உண்டா? கம்பம் CUMBUM கம்பம். நம்ம சுருளிப்பட்டியில் இருக்கோம். இங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா சும்மாடா சுருளிப்பட்டி ஊர் பேர் சுருளிப்பட்டி, ஃபால்ஸ் பேர் வந்து சுருளி ஃபால்ஸ். என்னடா இல்லை அவங்க உடனே போட்டு சாவடிக்கிறாங்க. சரி ஓகே போய் பார்த்தீங்கன்னா பஸ் ஏறிட்டு உங்களுக்கு இந்த விழாவை கண்டினியூ பண்ணுறேன். என்ன அப்புறம் எப்படி இருந்துச்சு இது சுருளி ஃபால்ஸு? நல்லா இருந்துச்சு. எனக்கு காது தான் வலிக்குது. காது வலிக்குது, எனக்கு பின் தலை அடிக்குது. பஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியவே நிற்கிது. போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஏறுவோம் பஸ்ஸில். பஸ்ஸு கிளம்ப போதா? ஆமாம் கூட்டம் இல்லை, போவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பு. கடைசி ஸ்டாப் பார்த்தீங்கன்னா சுருளி ஃபால்ஸ் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய சாப்பாடு கடை இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. போய் நாயகால ஏறுவோம். இதே பஸ்ல வந்தோம்? இல்லை கம்பவுண்ட் போட்டிருக்கு, கம்பம் போகுமான்னு கேட்குற முட்டாப்பல. போயிடலாம். கூட்டம் இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட்னால கூட்டம் ஓவரு. ஏறி உட்காருவோம். A few moments later. போய் சாப்பிடுவோம். ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் என்ன தெரியல குடிச்சதுக்கு அதுமா நல்லா தூக்கம் வருது. பஸ்ஸில் என்னால் உட்கார முடியல, தூங்கிட்டே சாப்பிட போகலாமா? ஓகே சாப்பிட போகிறோம். அப்படியே பின்னாடி பஸ் ஸ்டாண்டு. சாப்பிட்றதையும் நாங்கள் லாக் எடுப்போம். எங்கே சாப்பிடுவோம்? சாப்பிடுவோம் கூட்டமே இல்லை தானே. சாப்பிட்டு வாமா. இங்க போமா? மாயா பெண்கள் பேர்னாலே போயிடுவேன். பிடித்த பேர்கள் வந்து பெண்கள். ஆண்கள் பேர் என்ன பிடிக்கும்? பெண்கள் எழுதாக உனக்கு பிடிக்குமா? பேர் போனதே பிடிக்கும். ஏனே சரிங்களா? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். இங்க சாப்பிடுவோமா? ஹோட்டல் சரண்யா. என்னடா ஒரே பெண்கள் பேரா வருது. வாங்க ஹோட்டல் சரண்யா. சரண்டர் சச்சி சரண்டர் சரண்யா போற வாசிக்கிறவா சரண்யா. வெஜ்ஜா? சிவா அப்ப மாயாவே போவா. மாயா போவோம். மாயா வெறும் ஸ்நாக்ஸ் டீ காஃபி தான். சாப்பாடு போட்டுருக்கடா. வெஜ் பிரியாணி, வெஜிடேரியனா எல்லாமே வெஜ்ஜுனா நமக்கு அலர்ஜி. அப்படியே பார்த்துக்கோங்க. இது என்ன ஊர்? அது கம்பம் பஸ் ஸ்டாண்டு டூர். மதுரை பஸ் முன்னாடியே நிற்குது. மதுரை ஆரப்பாளையம் தெரில. மாயாக்குள்ளே போ, மாயாவில் போய் சாப்பிடுவோம். ஓகே இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம், போய் சாப்பிடுவோம். சரி புரோட்டா எல்லாம் ஆகி போச்சு. இவன் தான் கைஸ் கூப்பிட்டு வந்தேன். நீ நான் பாட்டுக்கு அங்கே போகல, சரண்யா போகலாம். சரண்யா எனக்கு தெரிஞ்சவங்க தான்டா. சரண்யா தெரிஞ்சவங்க தான், ஏரியாக்காரங்க. இலைய போட்டு வச்சு ஆர்டரே கொடுத்தாச்சு. போகலான்ட்டா செருப்பால் அடிப்பேன். அப்படின்னா ஆண்டிப்பட்டி மியூசியமாச்சும் பார்க்குறோம். வாய்ப்பு இல்லை ராஜா. மணி நான் சீக்கிரம் சாப்பிடுங்க, சீக்கிரம் சாப்பிட்டா தான் போக முடியும். ஹோட்டல் மாயா பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி நான் அங்கே பார்த்தேன். சரி நீங்கள் கூப்பிட்டு வந்துட்டீங்க, என் மேலே குத்த சொல்லக்கூடாது. நானே பாவம். ஏன்டா கடைசியில் எல்லாம் ஏன் மேலே போட்டு திருப்பீங்க? பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். வாடை நல்லா இருக்கு, பிரியாணி வாடை. டேஸ்ட்டு சொல்லுங்கோ. நல்லா இருக்கா? வேண்டா இருக்கு, உரப்பா சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு பாரு. தண்ணி ஊத்துறாரு.
பார்ப்போம், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தண்ணி குர்ரா ஃபுல்லாக இருக்காதுடா. ஐயா ஒயிட் ரைஸ் வந்துருச்சுங்க ஐயா. என்னது இவனுக்கு வந்து 3 சப்பாத்தி இது வச்சிட்டாங்க காலைல. எங்க நான் பார்க்குறேன் சட்னி ஊற்றுவாயிரா ஊற்ற மாட்டாங்க. ஊற்றுங்க வச்சு ஊற்றுங்க. புளி வச்சாச்சு, கிணறு தோண்டியாச்சு, கிணறு தண்ணி அப்போதான் ரசம்லாம் ஊற்றினா வெளியே போகாது. நானும் புளியை கட்டிட்டேன், ஆனால் கொஞ்சம் இதாக இருக்குது. கொஞ்சம் இந்த பக்கம் அடை கட்டுவோம். பரவாயில்ல, வீரபாண்டியும் நல்லா இருக்கு. தண்ணி இப்போதான் நல்லா இருக்கு. டேய் வீரபாண்டியிலையும் எல்லா இடத்துலையும் போன வாட்டி வரும்போது வெள்ளை பருக்கு, இந்த வாட்டி தான் கொஞ்சம் இதாக வந்துருக்கு. சாப்பாடுக்கு சால்னா ஊற்றி சாப்பிட்ற பத்தியா உங்க நிற்க சாப்பிட்டு உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. சொல்லுங்க. எதுவும் சொல்றீங்களா? அவசரப்பட்டு தெரியாம இருக்கா? ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டீங்க, வாழ்த்துக்கள். கூட்டு போனது நீங்க தான். நான் கொண்டே போடுவேன். யாரு மாயான்னு எடுத்தது? நீ தான்டா பாடுனது. மாயான்னு சொன்னா. நான் சரண்யாக்கு போயிட்டேன். நான் சரண்யாக்கு போயிட்டேன். ஒரு பிரியாணி, சிக்கன் பிரியாணி 80 ரூபா போட்டுச்சேடா. அங்கேயே போயிருக்கலாமோ? இது வெறும் நார்மல் பிரியாணிடா. 720 rupees ஆச்சு. அதான்டா இதான்டா அந்தான்டா. அவர் நினைச்சால நினைச்சிட்டு வந்து பாக்குறாங்களா? போங்க, ஆனது ஆச்சு, போனது போச்சு. மதுரை பஸ் இங்கே இருக்கு. நம்ம போய் நேராக பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டியில் இறங்க போகிறோம். பட்ஜெட் இவ்வளோ வரும்னு சத்தியமாக சாப்பாடுக்கு நினச்சே பார்க்கல. ஆமாடா, திண்டுக்கல் பஸ் பேர் வீட்டுல போவாங்க. ஏண்டா எங்க வேணா எங்க வீட்டுல போவாங்க. 350 வீட்டுக்கு 50னா ஆண்டிப்பட்டி போக முடியாது. வேற நிமிஷம் ஆண்டிப்பட்டி போக மாட்டேன் எடுக்கிறோம். வேறு எதுவும் போகாது. இது ஃபுல்லாக மட்டும் தான் இருக்கு. மதுரை ப்ரைவேட் பஸ் வந்துச்சுன்னா இப்போ நல்லா இருக்கும். ஒரு பஸ் ஆச்சும் கம்மி தான். கவர்மெண்ட்டோட ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மியாக இருக்கும் ப்ரைவேட் பஸ். கூடவே இருக்கு. அது தெரியாம யூஸ் பண்ணிருக்காங்க. தினமும் ட்ராவல் பண்ணுறா ப்ரோ? ஆமா ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, நீங்கள் பஸ் ட்ராவலர். பஸ்ஸில் ஏறி உட்காருவோம். நானாக்கு மாயா கூட்டு போனேன். மறுபடியும் என்னைய கொடுத்து விடக்கூடாது மாயான்ட்டு. நான் சொன்னேன், ரெண்டு கடை சொன்னேன். வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். வீடியோ வரும், அப்போ பார்ப்போம் யாருன்ட்டு. கடை சரியில்லை, கடை ஒழுங்கா இல்ல, பைசா எல்லாம் சாப்பிடுவாரு. அந்த பைசா கூட்டமே இல்ல. முட்டுவாரு. நான் சொன்னேன் மாயா கூட்டு. நான் சரண்யாவை கூப்பிட்டு இவனு சொன்னா, அதுக்கப்புறம் இவனு அதுவும் கூட்டம் நான் சரண்யா திருப்பி என்ன போடா சொல்லிட்டு சரண்யாவை தான் சொன்னேன். நீ வேணான்ட்டு அந்த வாட்டி சொன்னே இல்லையா? வேணாம் நீ தான் சரண்யாவா என்ன சொல்றீங்க? சரண்யா போடான்ட்டு போய் 8 பேர் இது வெஜ் ஓடுறா திரும்பி வந்துட்டான். யார் சொன்னாங்க? பிரியாணி போட்டெல்லாம் வச்சிருந்தாங்க. போய் பாருப்போ. வாங்குறா பர்ஸ் எடுத்துக்கிறா. 100 ரூபா இருக்குடா, அதில் செலவு பண்ணிக்கிறா. ஜிபேல 400 ரூபா இருக்குடா. கோவிந்தாடா எட்டரைக்கே மெஸ் போட்டிடுவாங்க. 8:30க்குள்ள நேரம் ஆச்சு. காலையில் நாங்கள் லேட்டாக கிளம்புனதுனால பார்த்தீங்கன்னா போட்டா ஒரே தூக்கி காலையில் சீக்கிரம் வந்துருந்தோம்னா நேரத்துக்கு முடிச்சுக்கலாம்டா. சுனிலுக்கு இவர் ரெப்புக்கு வெயிட் பண்ண சொல்லி நீயே 8 மணி ஆகினேன். அவங்க ஃபோன் பண்ணுறதுக்கு 8 மணி ஆயிடுச்சு. போன வாட்டி சாப்பிட்டோம்லடா. போன வாட்டி 2 பிரியாணி, ஒரு சிக்கன் ரைஸு, 2 இது சாப்பிட்டோம். ஆம்லேட்டு ஜிபேல 400 ரூபா இருக்குடா. இதை வச்சு பிரைவேட் பஸ்ஸில் போகிறாரு. அங்கே போய் ஜிபே பண்ணுவேன். கவர்மெண்ட் பஸ்ஸில் ஜிபே இருக்கும்டா. மணி எத்தனைடா? 3:35. 1/4 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் எடுக்க போகிறாங்களா? எந்த ஒரு கம்பம், தேனி, மதுரை, தாம்பரம், கோயம்புத்தூர், தாராபுரமா? நான் தாம்பரம் சென்னை வண்டி எப்படா கோயம்புத்தூர் போகணும்? என்ன ஒரு பஸ் பாடுறா. சேலம் போது போயிரு சாட்டுக்கு ஏறி இப்போ பெங்களூர் போ. அடுத்த நிறுத்தம் ஆண்டிப்பட்டி கணவாய். ஓகே மக்களே, இந்த எபிசோடு இதோட எண்ட் பண்ணிக்கலாம்.
ஆண்டிப்பட்டி போனாலும் தான் போவோம். ஏன்னா இப்போ ஆண்டிப்பட்டியில் போய் அங்கேயே அங்கிட்டு இருந்து ஊருக்கு போகல காசு காத்தெல்லாம் பிடிக்கிறாங்களே. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 1000 ரூபா இருக்கு இப்போ எவ்வளோ இருக்கு? 400 ரூபா தான் இருக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.